திரியாத்திரை 2.0. ஹாய் ஹலோ மக்களே, ஏர்லி இந்த மார்னிங் கிளம்பியாச்சு. வாட்டர் பாட்டில் வாங்கிட்டோம், ஃபோனை சார்ஜ் கொடுத்துட்டோம், எல்லாம் ரெடி. அதாவது தவக்காரனாலே ஸ்பெஷல் திரியாத்திரை, கண்டிப்பாக எல்லோரும் திரியாத்திரை போவாங்க. நம்ம வந்து குறைஞ்ச அளவுக்கு 2-3 சர்ச்சஸில் பிளான் பண்ணி போகிறோம். ஸோ இந்த வாட்டி வந்து நம்ம திருமலை நக்கரேனார் ஆலயம் மோஸ்ட்டாக எல்லாம் வந்துட்டாங்க. இன்னும் 5 மினிட்ஸில் வண்டி எல்லாம் கிளம்ப போகுதுன்னு நினைக்கிறேன். ஆல் செட். ஸோ இந்த வீடியோ வந்து நாங்கள் 2 பேரும் மட்டும் தான் ட்ராவல் பண்ணுறோம். மீதி எல்லாம் ஒருத்தன் ஒரு காரணம் சொல்லிட்டு ஓட்டானுங்க. எப்படி வந்து ஏசப்பா பிடிச்சதுக்கப்புறம் ஓட்டானுங்களோ அந்த மாதிரி எல்லாம் ஓட்டானுங்க, எங்களை தனியாக விட்டுட்டு. கடைசி வரைக்கும் வரேன் நானுங்க, யாரும் வரல. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. முடிஞ்ச அளவுக்கு த பெஸ்ட்டாக நாங்கள் பிளான் பண்ணுறோம். ஸோ வாங்க பார்ப்போம். பாய். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களா? அதான் பஸ் கிளம்பிச்சுக்கிறோம். பார்ப்போம். அச்சிரப்பாக்கம் வந்துட்டோம். ஆக்சுவலாக வந்து அச்சிரப்பாக்கம் மாதா கோயில் தான் போவாங்கன்னு பார்த்தோம். ஆனால் இப்போ எங்கே நம்ம அச்சிரப்பாக்கத்துக்கு கீழே சென்ட் ஜோசப் ஸ்கூலில் உணவு இடைவெளிக்காக நம்ம ரைட் எடுப்போம் அந்த பிரிட்ஜுக்கு. ஆனால் வந்து லெஃப்ட்லேயே வந்து சென்ட் ஜோசப் சர்ச் இதான் ஸ்கூலோடு சேர்த்து. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துக்கு வந்துருக்கோம். இங்கே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இதுக்கடுத்து வந்து விக்ரவாண்டியில் இடைவிடா சகாய மாதா சர்ச், இடைவிடா சகாய அன்னையாலைக்கு போகிறோம். லைட்டாக நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் முடிச்சுட்டு வரோம். அப்படியே ட்ராவல் சாப்பிடுவோம். நீங்கள் சாப்பிடுங்க, எங்களுக்கு என்ன சாப்பிடுன்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் போடுங்க. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க. அம்மா உம்மை கூப்பிடும் ஒரு நிமிடம் பறந்து போகும் என் வாழும் பல துயரம். மக்களே, இப்போ வந்து நம்மள ஆண்டனி மார்ட்டின் இருக்காங்க. நம்ம வந்து இடைவிடா சகாய அன்னை ஆலயத்தில் விக்ரவாண்டியில். இந்த ஆலயத்தினுடைய வரலாறு என்ன மாதிரியான உண்மை? 1850 ஆண்டில் வந்து எம்இபி அருட்தந்தையர்களுக்கு வந்து இந்த விக்கிரவாண்டி பகுதி ஒரு மையமான பகுதி அப்படின்னு சொல்லி இங்கே வந்து தங்களுடைய மறைபரப்பு பணியை ஆரம்பிச்சு பல இடங்கள் மக்கள் நல்லாக அவர்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணதால நிறைய பேர் கிறிஸ்டானாங்க.
அதே நேரத்தில் அந்த 1850 வாக்கில் நிறைய போராட்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த மக்கள் எல்லோரும் இந்த இறைவா சகாய வர ஆரம்பித்தனால இங்க ஒரு ஆலயம் கட்டி மக்களுடைய ஒரு எவ்வளவு ஒரு நம்பிக்கையை பெற்று இந்த ஒரு 1873 வந்து தரமாக உருவாக்குகிறார். இங்க வருகின்றவர்கள் முக்கியமாக பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளைப்பாட்டி குழந்தை பாட்டி இடைவிட சகாயம் என்றாலே எந்தெல்லாம் நடக்காது என்று சொல்கிறாங்களோ அது நடப்பதற்கான அந்த தாயுடைய பரிந்துரை என்பதால்தான் இந்த பகுதியை எப்போ போனாலும் திருப்பலியில் பங்கெடுத்து அவங்க தங்களுடைய வேண்டுதல்களை இந்த தாயின் சொல்லுகிறார். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. மக்களே, நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா அணிலாடி அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய திருவிதி ஆண்டவர் ஆலயத்தில் தான் இருக்கும். மிக பழமை வாய்ந்த 150 கால பழமை வாய்ந்த ஆலயத்தில் இருக்கும். இந்த ஆலயத்தினுடைய அழகை நான் இங்கே இப்போ வீடியோவில் காட்டுறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் இங்கே நிறைய புதுமைகள் நடக்குது இந்த திருவிதி ஆண்டவர்கிட்ட வேண்டி. அண்ட் திருவிதி ஆண்டவருடைய மகிமை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த பிளேஸை விசிட் பண்ணுங்கள். இங்கே சுற்றிலும் கிராமம் ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் நீங்கள் இந்த வீடியோவில் இதை பார்க்கலாம். வாங்க. திறந்தவரே எங்கள் இயேசுவே இறை மகனே, இரக்கம் பொழிந்தவரே இந்த ஈகமெல்லாம் நிறைந்தவரே, உந்தன் கருணையின் கடலினிலே எங்கள் உலகம் உயிர் பெறுதே, அன்பென்னும் நெருப்பினிலே எல்லா தீமையும் கரைந்திடுதே, பரிசுத்த உறவாய் மலருதே எனில் வாருமே இயேசு தெய்வமே, உயிராகவே உறவாகவே. தடைகளை நீக்கும் தாய் நீயே, எம் சுமைகளை சுகமாக்கும் அருள் நீயே. தடைகளை நீக்கும் தாய் நீயே, எம் சுமைகளை சுகமாக்கும் அருள் நீயே. நோயுற்றோரை குணமாக்கும் ஆரோக்கியமே அம்மா, நோயுற்றோரை குணமாக்கும் ஆரோக்கியமே அம்மா, எம் வாழ்க்கையின் வரமாய் கிடைத்தாய் மாமரியே, கிடைத்தாய் மாமரியே. இப்போ நம்ம மேல் சித்தானூரில் இருக்கக்கூடிய புனித லூர்து அன்னை ஆலயத்தில் இருக்கோம். ஸோ நம்ம கூட ஃபார் இருக்காங்க, இங்கே பங்கு தந்தையாக இருக்காங்க. வணக்கம் ஃபார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். எங்களுக்கு இந்த ஆலயத்தை பற்றின வரலாறு அண்ட் இங்கே நடக்கிற புதுமைகள் என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுங்க? கண்டிப்பா, நிச்சயமா. அன்பார்ந்தவர்களே அனைவருக்கும் வணக்கம். இந்த மேல் சித்தாமூர் அப்படின்ற இந்த ஊர் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஊர். ஏனென்றால் 1874 அந்த காலகட்டங்களிலேயே பாரிஸ் அந்நிய வேத போதக குருக்கள் இந்த மண்ணில் இறைப்பணியாற்றி இருக்கிறாங்க. அப்பெல்லாம் இது ஒரு ஊராகவே கிடையாது.
அப்ப இங்க வந்த குருக்கள் மக்களை கொண்டு ஒரு ஊரை உருவாக்கி, இப்ப இந்த மேல் சித்தாமூர் அப்படின்றது வந்து நம்ம இந்து சகோதர சகோதரிகள் இருந்த ஊர், இருக்கிற ஊர். அவர்கள் தான் இந்த நிலப்பகுதியையே வைத்திருந்தாங்க. அப்ப அந்த காலத்தில் இருந்த அருட்தந்தையர்கள், குறிப்பாக பாரிஸ் நகரத்திலிருந்து இங்க மறைப்பணியாற்ற வந்த அருட்தந்தையர்கள் அவர்களிடத்திலிருந்து நிலத்தெல்லாம் கொஞ்சம் வாங்கி இந்த நிலத்தை மக்களுக்கு கொஞ்சம் கொடுத்து, அதாவது கிறிஸ்தவ மக்களுக்கு வீடு கொடுத்து, வீடு கட்ட இடம் கொடுத்து, அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு இறை சமூகம் தான் இந்த மேல் சித்தாமூர் இறை சமூகம். அதனால அந்த காலத்துல வாழ்ந்த அருட்தந்தை ஷவனல், அருட்தந்தை புக்காட், இவங்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை இதுல கொடுத்திருக்காங்க. அதனுடைய விளைவு தான், அதனுடைய விருட்சம் தான் இன்றைக்கு நாங்கள் இருக்கிறது. இப்ப நீங்க இங்க இருக்கிறது இது 3வது ஆலயம் இந்த மேல் சித்தாமூர்ல. ஏற்கனவே முதல் ஆலயம் 1884 கட்டப்பட்டது, ஒரு சிறிய ஆலயம். அதற்கப்புறம் இன்னொரு ஆலயம் கட்டினாங்க. இப்ப இந்த புதிய ஆலயத்தை ஒரு 5 வருடங்களுக்கு முன்பாக இந்த மண்ணின் மைந்தர், இங்க இருக்கிற மண்ணின் மைந்தர் அருட்தந்தை ஜான் பீட்டர் அவர்கள் தன்னுடைய வெள்ளி விழாவினுடைய நினைவாக, நன்றியாக, தன்னுடைய ஊருக்காகவே அவருடைய சொந்த முயற்சி எடுத்து பல இறை நம்பிக்கையாளர்கள்ட்ட, ஈகையாளர்கள்ட்ட கேட்டு அவருடைய சொந்த முயற்சியால் கட்டப்பட்ட ஆலயம் இந்த ஆலயம். மறை மாவட்டத்திலிருந்து எந்த ஒரு பங்களிப்பும் கிடையாது, அவருடைய சொந்த முயற்சியால் கட்டினார். அதனால இந்த ஆலயம் மிகவும் ஒரு புனிதமான ஆலயம். இங்க நீங்க பார்க்கலாம், ஏறக்குறைய நிறைய மாதாவினுடைய சுரூபங்கள் இருக்கும். இதையெல்லாம் இதற்கு எதை உணர்த்துகிறது, என்னடா இது எக்கச்சக்கமான சுரூபம் இருக்கு அப்படின்னு நாம நினைச்சிருப்போம். ஒரு பக்கம் அப்படின்னு நினைக்கலாம், என்னடா நிறைய சுரூபம் இருக்குது. ஆனா இன்னொரு பக்கம் இங்க இருக்கிற ஒவ்வொரு மாதாவையும் பாத்தீங்கன்னா உலகத்தில் பிரசித்தி பெற்ற மாதாவினுடைய ஒரு திருக்காட்சியா தான் இங்க இருக்கு. அப்ப உலகத்தினுடைய பிரசித்தி பெற்ற மாதாக்களை எல்லாம், மாதாவினுடைய அந்த புதுமைகளை எல்லாம் நினைவுபடுத்துகிற ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த வகையில இங்க வருகை தருகிறவர்கள் எல்லோருமே அந்த ஆசிரை, அன்னையினுடைய ஆசிரை, நம்முடைய கிறிஸ்துவினுடைய ஆசிரை நிறைவாக பெற்றுக் கொள்கிறார்கள். இங்க நிறைய புதுமைகளும் நடக்குது. வேண்டி விரும்பி கேட்கிற ஒவ்வொரு புதுமையும் நடக்குது. குறிப்பா குழந்தை வரம், குறிப்பா ஏழைகளுக்கான அந்த வாழ்க்கை, வேலை வாய்ப்பு, இதெல்லாம் நிறைவாக கிடைக்குது. ஒரு மக்களும் வந்து சொல்றது உண்டு. ஆனா இரக்கத்தின் அன்னை அப்படின்னு ஒரு கெபி ஒண்ணு இருக்குது நம்ம கோயிலுக்கு இடதுபுறம், ஆலய மணிக்கூண்டுக்கு முன்புறமாக இருக்கு. அப்ப அங்க நிறைய மக்கள் மாலை நேரங்கள்ல வந்து ஜெபிக்கிறாங்க. தனிப்பட்ட முறையில அவர்களுடைய வேண்டுதல்கள் நிறைய கிடைக்குது. அப்படித்தான் உருவாக்கப்பட்ட ஒரு அருமையான ஊர் இந்த ஊர். பழம்பெரும் பழமையான பக்தி நிறைந்த ஊர் இந்த மேல் சித்தாமூர் கிராமம். புதுவை கடலூர் உயர்மறை மாவட்டத்திலே ஒரு முக்கியமான பங்கு. இந்த பங்கு ஏறக்குறைய 375 குடும்பங்கள் இங்க இருக்கிறாங்க. இந்த பங்கு ஆலயத்தை சுற்றி 16 கிளை கிராமங்கள் இருக்கின்றன இந்த பங்குக்கு. அப்ப அங்கேயும் மக்கள் விசுவாசத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய துவக்கம் 1874 பாரிஸ் அந்நிய வேத போதக குருக்கள் அவர்களுடைய தியாகத்தினால் இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம் அவர்களை. இந்த மக்களும் அவர்களை நிச்சயமாக நன்றியோடு நினைத்து பார்க்கிறார்கள். ஏனென்றால் இன்றைக்கு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு இல்லிடம் இருக்கிறது என்றால் அது அவர்கள் போட்ட விதை. எனவே அந்த விதை இன்றைக்கு விருட்சமாக இருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் அவர்களையும் நாங்கள் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். உங்க வாழ்க்கையில லூர்து மாதா செஞ்ச புதுமை? என்னுடைய வாழ்க்கையில லூர்து மாதா செஞ்ச புதுமை அப்படின்னா, இது என்னுடைய முதல் பங்கு. நான் 13 வருட குரு, ஆனால் எனக்கு இதுதான் முதல் பங்கு. நான் ஏற்கனவே ஆயர் இல்லத்தில் இருந்தேன், படிச்சுட்டு இருந்தேன். அதனால எந்த பங்குலையும் இல்லை. அன்னையினுடைய அரவணைப்பின் கீழ் இருப்பது என்பது எனக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்கிறது. பல முன்னெடுப்புகளை எடுக்க அன்னை எனக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்கிறார். லூர்து அன்னை, ஏற்கனவே பிரான்ஸ்லேயும் நான் அந்த லூர்து அன்னையை போய் சந்திச்சிருக்கேன். இங்கேயும் லூர்து அன்னையை நான் பார்க்கிற பொழுதெல்லாம் நிச்சயமாக அவர் சொன்ன பாவிகளுக்காக ஜெபிப்பது என்பது, அதைத்தான் இங்கே அதிகமாக நாங்கள் ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறோம். இறை மக்களை மீண்டுமாக ஜெபிக்க அழைக்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு நம்முடைய மக்களுக்கே நாம் நற்செய்தி பணியாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நிறைய விசுவாசம் குறைந்து கொண்டிருக்கிறது. எனவே நானும் என்னோடு சேர்ந்த நற்செய்தி பணிக்குழுவும்
எங்களுடைய பங்கில் இருக்கிற நற்செய்தி பணிக்குழுவும் இணைந்து நாங்கள் செய்து கொண்டிருப்பது என்னவென்றால் விசுவாசத்தை மீண்டும் கட்டி எழுப்புவது. அன்னை மரியா எப்படி அந்த விசுவாசத்தை கட்டி எழுப்ப ஜெபம் செய்ய சொன்னாரோ, பாவிகளுக்காக மனம் திரும்புவதற்காக ஜெபிக்க சொன்னாரோ, அதை ஒரு முழு மூச்சாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்னை மரியா அதற்கு எனக்கு நிறைவாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்னை. ஸோ இவ்வளோ நேரம் எங்களுக்கு இந்த டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இதை பார்க்குற மக்களுக்கும் இங்கே வரணுன்ற ஒரு ஆர்வம் வரும், அதே நேரத்தில் அவங்களுக்கும் இங்கே வந்து புதுமைகள் நடக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ. நிச்சயமாக. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ. அம்மா உம்மை கூப்பிடும் ஒரு நிமிடம் பறந்து போகும் என் வாழ்வின் பல துயரம். அம்மா உம்மை கூப்பிடும் ஒரு நிமிடம் பறந்து போகும் என் வாழ்வின் பல துயரம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஆலயம் தான் வியாகுல அன்னை ஆலயம், திண்டிவனத்தில் இருக்குது. இதுக்கப்புறமா நாங்கள் அச்சிறுபாக்கம் போக போகிறோம். இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே மிக பழமையான ஆலயம். கிட்டத்தட்ட 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு ஆலயமாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ரொம்ப பழமை மாறாமல் அப்படியே இருக்குது. இந்த ஆலயம் கட்டுமான பணியாக இருக்கட்டும், பழமை மாறாமல் இருக்குது. ஸோ வாங்க இந்த ஆலயத்தை பார்க்கலாம். கருணையின் சிகரம் நீர்தானே, உம் இரக்கத்தின் ஆசி தாரும் அம்மா. கருணையின் சிகரம் நீர்தானே, உம் இரக்கத்தின் ஆசி தாரும் அம்மா. அற்புதமே அதிசயமே பாட்போற்றும் எங்கள் அன்னை. அற்புதமே அதிசயமே பார்ப்போற்றும் எங்கள் அன்னை. உம்மை காணும் தரிசனத்தை எமக்கு தந்தருளும் அம்மா, எமக்கு தந்தருளும். அம்மா உம்மை கூப்பிடும் ஒரு நிமிடம் பறந்து போகும் என் வாழ்வின் பல துயரம். அம்மா உம்மை கூப்பிடும் ஒரு நிமிடம் பறந்து போகும் என் வாழ்வின் பல துயரம். உம் அன்பை நான் உணரும் இத்தருணம், உம் அன்பை நான் உணரும் இத்தருணம். அற்புத வாழ்வு புது பயணம். அம்மா உம்மை கூப்பிடும் ஒரு நிமிடம் பறந்து போகும் என் வாழ்வில் பல துயரம். அம்மா உம்மை கூப்பிடும் ஒரு நிமிடம் பறந்து போகும் என் வாழ்வில் பல துயரம். ஸோ ஃபைனலாக இப்போ நம்ம வந்து மழைமலை மாதா ஆலயத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து ஒரு சின்ன விசிட் போட்டுட்டு எல்லோரும் வீட்டுக்கு கிளம்புறதுக்கான டைம் வந்தாச்சு. நீங்கள் ஆல்ரெடி இந்த நாங்கள் பார்த்த அந்த 5 ஆலயத்தை உங்களுக்கு காட்டியிருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி நீங்கள் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் அதை கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த திரியாத்திரைக்கு நீங்கள் அங்கே போகிறீங்கனாலும் அதை நீங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோஸை நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அந்த வீடியோ பார்க்குற மக்கள் வந்து கண்டிப்பாக வந்து அங்கே போகணுன்னு அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். அண்டு மாதா மீதும் திரியாண்டவர் பக்தி வந்து அதிகரிக்கும். அண்ட் இந்த திரியாத்திரை ஒரு வருஷமும் எதுக்கு போகிறாங்கன்னா நம்ம பக்தியை வந்து உறுதி செய்யறதுக்கு. அண்ட் இந்த மாதிரி சமயத்தில் தான் நம்ம வந்து கடவுளை தேடி போவோம். மற்ற நாளில் இப்போ கிறிஸ்மஸ் மற்ற சீசனில் வந்து நம்ம அந்த அளவுக்கு ஒரு இதுவாக இருக்க மாட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் இட்ஸ் மீ லாரன்ஸ் அண்ட் கேமராவில் நம்ம வினோத் மாமா. இது உங்கள் த வேர்ல்ட்ஸ் ரோமன் கேத்தலிக் சர்ச்சஸ் vlogs.